காலனி என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று முதலமைச்சர் அவர்கள் அரசாணை வெளியிட்டார். பட்டியலின சமுதாய மக்கள் சம உரிமையோடு சம அந்தஸ்தோடு அனைத்து வாய்ப்புகளையும் பெற்று வாழ வேண்டும் என்பதில் நாங்களும் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் என்னுடைய கேள்வி என்பது, எங்களுடைய கோவையிலேயே சாய்பாபா காலனின்னு இருக்கு. காலனின்னு எடுத்துட்டீங்கன்னா சாய்பாபான்னு கூப்பிடணும். அது உங்களுக்கு பரவாயில்லையா? என்ஜிஓ காலனி எடுத்துட்டீங்கன்னா என்ஜிஓன்னு இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் இது பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்துவிடக் கூடாது. அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் அவர்கள் எப்படி எப்படிலாம் ரிலேட் பண்றாங்க பாரு. காலனி அப்படிங்கிறது அது ஒரு ஆங்கில வார்த்தை. அது சாய்பாபா காலனின்னு சொல்றது அது ஒன்றும் இழிவுபடுத்தக்கூடிய சொல்லு கிடையாது. ஆனால் நம்முடைய பட்டியல மக்கள் வாழ்றக்கூடிய பகுதியில் காலனின்னு சொல்லி அது ஒரு இழிவுபடுத்தக்கூடிய சொல்லோ இல்லை அவங்களுக்கு அது தனிப்பட்ட முறையில் அது புண்படுத்தக்கூடாது என்பதற்காக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த காலனி என்கின்ற சொல்லை அகற்ற வேண்டும். இதை உங்களால் பிரித்து பார்க்க தெரியாதா? இந்த மாதிரி ஒரு கருத்து முறையில் தான் நீங்கள் குழப்பம் நினைக்கிறீங்க. அது தமிழ்நாட்டில் நடக்காது. நீங்கள் தயவு செய்து நீங்கள் நினைச்சீங்க காலனி என்கின்ற சொல் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வடநாட்டில் பண்ணலாம், தமிழ்நாட்டில் அதுக்கு கண்டிப்பா நடக்காது. காலனிங்கிற சொல் கண்டிப்பாக இந்த பகுதியில் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு உறுதியாக உள்ளபடியாக இந்த மாதிரி எந்த ஒரு இழிவு சொல்லாக இருக்கக்கூடாது. இப்ப கூட நோயாளி என்கின்ற வார்த்தை கூட இருக்கக்கூடாது, பயனாளி என்று சொல்லுறார். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பேரளவில் கூட நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் மட்டும் இல்ல, நம்முடைய கலைஞர் ஆட்சியில் கூட இப்ப மாற்றுத்திறனாளியின் பேரை உருவாக்குனது யார்? திருநங்கை என்று பெயர் வைத்தது யார்? இதனால பேரளவுல கூட எந்த ஒரு மனித தன்மையும் எங்கேயும் எக்காரணத்து கொண்டும் ஒரு எதிர்மறையான ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக இந்த சொல்லில் மாற்றத்தை கொண்டு வந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஒரு இது மட்டும் இல்லை, இப்ப சமூக நீதி விடுதியை பத்தி சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்முடைய ஆதி திராவிட மக்களுக்கான பல்வேறு விடுதிகளுக்கான பல சீரமைப்பு பணிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் இல்லாத கடந்த 10 வருஷம் ஒதுக்கப்படாத நிதி எல்லாம் 2021 இருந்து 24 வரைக்கும் பல 100 கோடி ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். நீங்க குறிப்பிட்டு உங்க பகுதி கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் ஹாஸ்டல் போய் பாருங்க. இது வரைக்கும் இல்லாத அந்த மாதிரி விடுதி பெங்களூர்ல இருக்கக்கூடிய IIM இது மாதிரி பல்வேறு நம்முடைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வழங்கக்கூடிய ஹாஸ்டல் போல இருக்கு. அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய போட்டிகோ, இது இல்லாம 2 சைடு முன்புறமும் பின்புறமும் தனியான கோர்ட்யார்ட்ஸ், இது மட்டும் இல்லாம இன்டோர் கேம்ஸ், இது மட்டும் இல்லாம இந்த OTS சொல்லக்கூடிய ஓபன் டு ஸ்கை சிஸ்டம், இது இல்லாம பல்வேறு வசதிகள், இது இல்லாம இணையதள வசதி என எல்லா வசதிகளையும் இதுவரைக்கும் இல்லாத வரைக்கும் நீங்க வேற எந்த மாநிலத்தில் நீங்க பிஜேபி ஆளக்கூடிய கூட இருக்கக்கூடிய அங்க மாநிலத்தில் போய் பாருங்க, அங்க இருக்கிற மக்களுக்கு என்னென்ன வசதிகள் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. ஆனா திமுக ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்க இருக்கிற பட்டியல மக்களுக்காக பழங்குடியின மக்களுக்காக இதுவரைக்கும் செய்யாத அனைத்து அடிப்படை வசதியும் செய்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்.